சேர்ந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? சர்வ வல்ல தேவன் நம் தேவன், சர்வ வல்ல தேவன் நம் தேவன், நல்ல தேவன் நம் தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் காரண கர்த்தராய் இருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவர் துதியின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். அந்த ஜீவன் உள்ளவர்கள் நாம் தான். நம் நாவில் அதிகாரம் இருக்கிறது, நம் நாவில் நன்றியின் துதிகள் இருக்கிறது, நம் நாவில் தான் ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறது. அதிலே அவர் பிரியமாய் இருக்கிறார், இதிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். துதியின் காலையிலே, துதியின் ஸ்தோத்திர பலியிலே அவர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். பலமாய் நான் முழு உள்ளத்தோடு துதிக்க அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நான் முழு உள்ளத்தோடு நான் துதிக்க அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். நான் முழு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு துதிக்க அவர் இன்று எனக்கு ஜீவனை அருளி அவர் சன்னிதானத்தில் நிற்கும்படியாய், இந்த முகத்தையும் அவர் பார்க்கும்படியாய் அவர் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. நாம் தாவீது ராஜாவை குறித்து ஆராய்ந்து அறிந்தோம். தாவீது ராஜாவை பார்க்கிலும் பெரியவர் நம் மத்தியிலே இருக்கிறார். சாலமோனை பார்க்கிலும் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் சொன்னார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளுவேன் என்று. அவரை போற்றி புகழ்ந்து கிருபைக்காக ஸ்தோத்திரமணி பாடி துதிப்போமா? நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. தீமைகளை மேன்மைகளாய் மாற்றினீரே, அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. தீமைகளை மேன்மைகளாய் மாற்றினீரே, அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தினது. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. துன்மார்க்கருக்கு தூரமான கர்த்தனி, நீதிமான ரத்தம் நம்மை நீதிமானாக்கியிருக்கிறதே. துன்மார்க்கருக்கு தூரமான கர்த்தனி, நீதிமானுக்கு சொந்தமான தேவனே. குப்பிட்டதும் குரல் கேட்டு ஓடி வந்தீரே, குப்பையில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே. குப்பிட்டதும் குரல் கேட்டு ஓடி வந்தீரே, குப்பையில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தினது. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. உம்மாலே நான் ஒரு செனுக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு செனுக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அழைத்தவர் என்னோடு இருக்கும் போது அழைக்கவும் அசைக்கவும் முடியாது. என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கும் போது என்னை அழைக்கவும் அசைக்கவும் முடியாது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்தினது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்கினது,
பாதுகாப்பு தந்தீரே, உந்தன் கிருபையால் மீண்டும் நிற்க செய்தீரே. பள்ளத்தாக்கிலும் பாதுகாப்பு தந்தீரே, உந்தன் கிருபையால் மீண்டும் நிற்க செய்தீரே. சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, மெய்யாகவே அவருடைய கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. தீமைகளை நன்மைகளாய் மாற்றினீரே, அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. தீமைகளை மேன்மைகளாய் மாற்றினீரே, அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. இந்த தீமைகளை அவர் மேன்மையாய் மாற்றிவிட்டார். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரர்கள், நாம் விக்கிர ஆராதனைக்காரர்கள், புனித வழிபாட்டில் நமக்காக ஆயத்தப்பட்டிருந்த அந்த அக்கினிக்கு ஏதுவாய் இருந்தவர்கள், புலம்பலுக்கு பற்கடிப்புக்கும் சொந்தக்காரர்களாய் இருந்தவர்கள். நம்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு இருந்த அந்த நிச்சயமான கிருபைகளை நினைவு கூர்ந்து அவருடைய உரிமை சொத்தா நம்மை மாற்றிக்கொண்டார். தீமையாய் இருந்த நன்மை தாமை பாடுகிற நன்மைகளை துதித்து தோத்தரிக்கிற கிருபைகளாய் மாற்றிவிட்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? உம்மாலே நான் ஒரு செனிக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு செனிக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அழைத்தவர் என்னோடு இருக்கும்போது அழைக்கவும் அசைக்கவும் முடியாது. என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கும்போது என்னை அழைக்கவும் அசைக்கவும் முடியாது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. 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 பள்ளத்தாக்கை குறித்து நாம கேள்விப்பட்டோம். எங்கு செழுமையும் பசுமை இருக்கிறதோ அங்க துன்மார்க்குடைய கிரியை வந்து நம்மை அழிக்கவே தீவிரம் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கிலே தேவன் நமக்கு ஒரு ஆயத்த பந்தியை படுத்தி அவர் ஜீவனுள்ள வசனத்தை அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டார். பள்ளத்தாக்கிலும் பாதுகாப்பு தந்தீரே, உந்தன் கிருபையால் மீண்டும் நிற்க செய்தீரே. பள்ளத்தாக்கிலும் பாதுகாப்பு தந்தீரே, உந்தன் கிருபையால் மீண்டும் நிற்க செய்தீரே. சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. பந்தியிலே அமர செய்தீரே, உமது ஆடையாகிய நீதி ரட்சிப்பை கொடுத்து. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. பள்ளத்தாக்கிலும் பாதுகாப்பு தந்தீரே, பள்ளத்தாக்கை எப்பொழுதும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிற மத்தியிலே வாழுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். சத்துருக்கள் முன்பாக அமர செய்து எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான்
நீதிமானுக்கு சமமான தேவனே, கூப்பிட்டதும் குரல் கேட்டு ஓடி வந்தீரே. குப்பையில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே. கூப்பிட்டதும் குரல் கேட்டு ஓடி வந்தீரே. குப்பையில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே. கிருபைதான் என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. என்னை தாங்கினது, உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. நிச்சய கிருபைகள் தருவேன் என்று நித்திய உடன்படிக்கை செய்தவரே. தீமைகளை மேன்மைகளாய் மாற்றினீரே. அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. தீமைகளை மேன்மைகளாய் மாற்றினீரே. அரியாசனத்தின் மேல் அமர்த்தினீரே. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. பலமாய் கைகளை தட்டி கிருபையை மகிமைப்படுத்தி. உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. பலமாய் கைகளை தட்டி. அந்த கிருபை குறித்த காலத்தில் கண்ணீர் வயிற்றிலே வந்ததுனாலே நமக்கு வந்தது ரட்சிப்பு. கைகளை தட்டி பலமாய். உங்க கிருபைதான் என்னை தாங்கினது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினது. இவ்வளவாய் நம்ம கிருபை கொண்ட தேவனை மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பலமாய் துதிப்போமா. சொந்த வார்த்தைகளை சொல்லி, நான் இல்லாத போது என்னை கருவில் உண்டாக்கியவர், நான் உருவான விதத்தை என் தாயின் தகப்பனும் பாராத முன்பே நீர் பார்த்தீர். எலும்புகள் உருவாகிற விதத்தை நீர் கண்டீர். இந்த தேசத்திலே நான் இருக்க வேண்டிய குடி இருப்பையும் நான் துதிக்க வேண்டிய ஆலயத்தை முன்குறித்து என்னை அழைத்து கொண்டு வந்தவர் நீர்தானே. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளார்ந்த மனுஷனும் அலங்காரம் கொடுத்து, புறமான மனுஷனும் அலங்காரம் கொடுத்து, உள்ளார்ந்த மனுஷனும் புறமான மனுஷனும் தரித்திரத்தை அகற்றி போட்டு என்னை கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாய் மாற்றினரே. ஓடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகள் சத்தமாய் சுதிக்க நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நியாயாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை தருபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்தியவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் உம்மைக்கே நாங்கள் செலுத்திக்கிறோம். நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. பலமாய் கைகளை தட்டுவோமா. ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தையும் உங்கள் கைகளோடு கூட தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று. அல்லேலூயா. அதே புலம்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதியதாய் இருக்கிறது. சேர்ந்து பாடுவோமா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. நான்
கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே ஆமென். பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ அந்த கிருபையே கிருபை பிறந்தது கிருபையே நம்மை போல உண்ணுகிறவராக நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருந்தார். இன்று நம் துதியிலே மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த கிருபை. கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே இன்றும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே சந்தோஷமா அக்கினி நடுவினிலே என்னை ஏறிட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை ஏறிட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலிலும் அந்த ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்துவது என்னை காப்பதும் கிருபையே இயேசு நீர்மேல் நடந்துவது என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. கிருபை என்றாலே கொண்டாட்டம். கிருபையே கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. நான் எப்போதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே எங்கள் கண்ணீர் கவலைகளில் எங்கள் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேர்ச்சியே அரவணைத்திடும் என்னை ஆட்சி தேர்ச்சியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. இது மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே கொண்டாடி கைகளை தட்டி கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே அல்லேலூயா. இந்த தேசத்திலே பிரியம் என்றாலே நம்ம இருதயத்திற்கு ஒரு சந்தோஷம் வரும். நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு பெரிய பிரியம். அவருடைய குமாரனே நம்முடைய இருதயத்திலே ஊற்றி விட்டார். கரங்களை தட்டுவோமா? அவர் அன்பின் குமாரனையே அந்த அன்பின் குமாரனையே நம்ம இருதயத்தில் ஊற்றி விட்டார். அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்த விடாது. கிருபையே கிருபையே என்று பாடி மகிமைப்படுத்தி அந்த கிருபையை உயர்த்துவோமா? கிருபையே ஆமென். கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே நான் இப்போதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் மகனே மகளே, நீ தனித்தில்லை. உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே ஆட்சி தேர்ச்சியே நம்மை அரவணைத்திடும் ஆட்சி தேர்ச்சியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிறிஸ்தவத்தில் மாத்திர
பாடி மகிமைப்படுத்தி கரங்களை தட்டுவோமா? எனக்கா இவ்வளவு கிருபை, எனக்கா இத்தனை கிருபை. நான் அங்கங்கேயும் போய் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்தவன் அல்லவா? தேவனுக்கு விரோதமாய் அவரல்ல தேவன் இதல்லவா என்று நான் சொல்லி சாட்சி கூறி காரியங்களை நடப்பித்து அவருக்கு கோபத்தை முட்டினவன். ஆனாலும் எனக்காக அடிக்கப்பட்டவர் என் மேல் மனதுருகி மீட்டு கொண்டாரே. அது கிருபை, அது கிருபை. இதுவரையிலும் என்னிடத்தில் ஒரு நன்மை காணப்படாமல் இருந்தாலும் இந்த மதியான வேலை வரைக்கும் அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே. ஜூன் மாதம் வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனை புயல்கள், எத்தனை கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் தாண்டி கஷ்ட நஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் அவமானங்களிலும் தூஷணங்களிலும் என்னை கொண்டு வந்திருக்கிறீரே. உங்க நல்ல கிருபைக்காக கோடான கோடி நன்றி. அந்த நல்ல கிருபையை சகோதரர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பார். தேவனே துதிக்கிறோம், தேவனே துதிக்கிறோம், கிருபையின் தேவனே துதிக்கிறோம், வல்லமைக்குள்ள தேவனே துதிக்கிறோம். உம்முடைய கிருபினால் எங்கள் தாங்கினரே உம்மை துதிக்கிறோம். கிருபினால் எங்கள் வழி நடத்தினவரே துதிக்கிறோம். உம்முடைய கிருபினால் எங்கள் ஆசீர்வதித்தவரே துதிக்கிறோம். கிருபினாலும் சமூகத்தை நீக்க செய்த கிருபைக்காக அப்பா உம்மை துதிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே துதிக்கிறான். மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிற என் பிதாவாகிய தேவனே துதிக்கிறோம். மகா பரிசுத்தரே துதி. மகிமின் மேகமா வந்து இறங்கினவரே துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே துதி. மத்தியில் உலாவுகிறவரே துதிக்கிறேன். கண் நோக்கி பார்த்தவரே துதிக்கிறேன். எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறவரே துதி. எங்களை தொட்டு கொண்டு இருப்பவரே துதி. எங்கள் உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டிருக்க தேவனே துதிக்கிறோம். கிருபினால எங்களை பெருக செய்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே துதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டினவரே துதிக்கிறோம். பரிசுத்தங்களை எங்களை அலங்காரப்படுத்தினோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமம் மையப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபை பெருகும்படியாக அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தாயின் கருவிலே ஒளிப்பிடத்தில் உருவாகும் போது அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவர் கண்டதனாலே நம்மை குறித்து சொல்லுகிறார், நான் தாங்கினேன், இதுவரையிலும் தாங்கினேன், தப்புவித்தேன், முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், அப்படியே செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கரு தாங்கினவள் ஒருவேளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்தி பாடுவோம். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, தாங்கி நின்றீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தி சுகம் தந்தீர். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தி சுகம் தந்தீர். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். ஒரு தகப்பன் போல தாங்கி தினம் சுமந்து வருகிறீர், நல்ல தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து
சுமந்து தினம் பறக்க செய்கிறீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. மேற்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். மேற்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். நன்றி ஐயா, தூபம் போல எழும்பட்டும். உமக்கு பிரியமானது நான் எண்ணத்தை செலுத்துவேன். வெள்ளியும் பொண்ணு உமக்கு பொறுமோ. ஏசையா, ரத்தத்தையே கொடுத்திருக்கிறவரே, சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறவரே, நீர் முழு பிரித்து வைத்திருக்கிற இந்த ஆத்துமாக்களுடைய நன்றியை கேளோ. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா சொல்லுவோமா? நன்றி ஐயா ஏசையா, உங்கள் பிரியத்தின் சத்தத்தை கேளும் தேவனே. ஏசையா, உங்கள் குமாரத்திகள் சத்தத்தை கேளும். சிறைப்பட்டவர்களை சுவாமி நீர் சிறையாக்கி கொண்டு வந்ததற்கு காரணம் நன்றி சொல்லத்தானே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தகப்பன் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் ஏற்றி வருகிறீர். தகப்பன் போல ஜீவனுள்ள ராஜாவே, உங்களாலே நாங்கள் சுகமாய் இருக்கிறோம், ஆறுதல் அடைகிறோம், தேறுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் இருதயம் கரைபடாமல் காக்கப்படுகிறது. ஏசையா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, இன்னும் நன்றி ஐயா. அவர் கழுகு போல ஏசையா, கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து அவர் கண் கரைபடக்கூடாது. நீங்கள் நானும் கரைபடக்கூடாது. அதற்காகத்தான் சென்ற வாரம் பாதுகாப்பை குறித்து சொன்னார். நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா ஏசையா, கர்த்தர் காவா விட்டார். நாங்கள் கரைப்பட்டவர் குறையானவர்களுமாய் ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. கை கும்பிட்டு சொல்லுவோமா? ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை அவருடைய சத்தியம் சொல்லுகிறது, நான் தாங்கினேன், தப்புவிப்பேன். தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர், தெய்வமே தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர்.
மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. அப்படியே எழுந்து நின்று நன்றி ஐயா உங்கள் இருதயத்தை தேவனுடைய இயேசையா. அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக ஊற்றுங்களேன். உங்கள் இருதயத்திலிருந்து ஏற்படுகிற அந்த நன்றி பலிகளை கேட்கும்படிக்காக ஒரு மெய்ப்பனை போல நமது மத்தியில ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்கிற தகப்பன் வந்து இருக்கிறார். இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. அவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஐயா. தகப்பனை போல எங்களை சுமக்கிறவரே, தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். ஆமாப்பா, தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், ஒரு தாயை போல ஆற்றி தினம் தேற்றி உமக்கே வருகிறேன். நன்றி. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா எல்லோருமா இயேசையா, சொல்லுங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா நீண்டமாய் இயேசையா, நன்றி ஐயா. நன்றி ஐயா கோடி 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 நன்றி அப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில அன்பாய் இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஊற்றுண்ட அந்த தைலமா எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்பின் அபிஷேகத்தால நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. தகப்பனாக தாயாக எங்களை தேற்றுகிறவர், எங்களை சுமந்த தகப்பன் மரித்து போயிருக்கலாம், எங்களை சுமந்து கொண்டு வந்த தாய் ஒருவரை மரித்து போயிருக்கலாம். தகப்பனாகவும் தாயாகவும் நேற்றும் இன்றும் நாளைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் நீரே என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. நன்றி ஐயா கருவிலிருந்து கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினீர். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன் ஒரு விசை கூட. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே எத்தனையோ பேர் கருவில வரை தாங்கி மரித்து போயிருக்கிறார்கள். இரக்கத்தினாலே அவர்கள் உருவம் கூட இன்னதென்று சொல்லி பெற்றோருக்கு தெரிவதற்கு முன்னதாகவே சிசுக்களாக இருக்கும் போதே அநேக குழந்தைகள் மரித்து போயின. இந்நாள் வரை நம்மை தாங்கி கொண்டு வந்த அந்த தேவன், கருவில் இருந்து பெயர் சொல்லி நம்மை எடுத்துக் கொண்டு வந்த தேவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கருவில் இருந்து தாங்கி வந்த தேவனை கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அப்படியே கரங்களை தட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி நரை முடி வயது வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் நமக்கு பாராட்டின மகா பெரிய கிருபை, அவர் நம்ம மேல வெளிப்படுத்தின அவருடைய மகா பெரிய தயவு சபையில ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி சபையில ஊற்றப்படுகிறது. தேவ அன்பினுடைய வெளிச்சத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் அவர் நடத்திவிட்டு நம்மை கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாரு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் துதிகள், கனங்கள், மகிமைகள், புகழ்ச்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன். இன்றைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? யாரெல்லாம் கேட்குறீங்க? இன்னைக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நான் சொல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுதா? நீங்க இதை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் இப்போது அப்படியே சந்தோஷத்துல அக்களித்து ஆர்ப்பரிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டுங்களா. அதுக்கு முன்னாடியே என்ன சந்தோஷமான செய்தி தெரியுங்களா? நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கருவிலை அழிந்து போகாமல் இம்மட்டும் நம்மை உயிரோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். காரணம், காலையில உயிரோடு இருந்தவங்க இப்ப உயிரோடு இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவங்க இப்ப உயிரோடு இல்ல. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய கிருபைகளை தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக செய்திருக்கிறார். கடைசியா ஒரு விசை கூட கரங்களை தட்டி அல்லேலூயா.
மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். போன வாரம் நம்ம தியானித்த அந்த தியானத்தை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுங்களா? யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அந்த வசனத்தில் வாசித்தோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கலையா? அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து போட்டு பாருங்க, அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலியை மென்ஷன் பண்ணி பிசாசு தேவனோடு கூட போய் தர்க்கம் பண்ணான், சண்டை போடுறான், அல்லது தேவனோடு கூட அவன் வாக்குவாதம் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் பாட்டுனா அவனுக்கு வேலி அடிச்சிட்டிங்க, அவனுடைய வேலியை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க, அவன் உங்களை தூஷித்து ஜீவனை விடுறானோ இல்லையோன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட போய் அவன் என்ன பண்ணுறான்? வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா? அப்போது சென்ற வாரம் நம்ம தியானித்தோம், ஒரு நீதிமானுடைய குடும்பம். நீதிமான் யாருங்க? நல்ல பயப்படாமல் சொல்லுங்க, நம்ம தான். அப்போ ஒரு நீதிமான் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்காக தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றி வேலை அடைத்து வைத்து காத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் உலக பிரகாரமான ஜனங்களும் அவங்கள சுற்றி ஒரு வகையான வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தவங்க காம்பவுண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அநேக டெக்னாலஜியை பயன்படுத்தி அநேக செக்யூரிட்டி சம்பந்தமான காரியங்களை போட்டு தங்களுடைய வீடுகளை அவங்க பாதுகாத்து கொள்கிறாங்க, வேலி போட்டு வைத்துக் கொள்கிறாங்க. ஆனாலும் அந்த டெக்னாலஜி, அந்த என்ன சொல்லுது, எல்லாம் செக்யூரிட்டி எல்லாவற்றையும் தாண்டியும் அவங்களால பாதுகாப்பாக இருக்க முடியல. பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டில் பாருங்க, அவங்க வீட்டில் டாய்லெட்டுக்கு போயிருக்கிறாங்க. டாய்லெட்டுக்குள்ளே இருந்து விஷவாயு வந்து எத்தனை பேர் செத்து போனாங்க? 3 பேர் செத்து போனாங்க. அப்போ பாதுகாப்பு என்ன இருக்குதுங்க? வீட்டுக்கு வெளியே கதவு போட்டு வச்சிட்டாங்க, உள்ளே இருக்க டாய்லெட்டை பாதுகாக்கல பாருங்க கடைசியா, இல்லைங்களா? இப்போ நம்ம அவங்கள குறை சொல்லலை, ஆனால் பாதுகாப்புக்கு பங்கம் எப்படிலாம் வருது பாருங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க யாராவது நினச்சிருப்பாங்களா? காலையில் எழுந்து மூஞ்ச கழுவ போயிருப்பாங்க, வந்துடுது பாருங்க. அப்போ போன வாரம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. அப்போ பாதுகாப்பு, ஜனங்கள் அநேக பாதுகாப்புல போடுறாங்க, அநேக டெக்னாலஜி. நீங்கள் டிவியை திறந்த அந்த அலாரம் இந்த அலாரம், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பாதுகாப்புகளை போட்டு வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த பாதுகாப்பு அவர்கள் எதிர்பார்த்த பூரணமான பாதுகாப்பு அவர்களுக்கு தர முடியாமல் போகுது. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு உலக பிரகாரமான பாதுகாப்பு மட்டும் கிடையாது, உலக பிரகாரமான பாதுகாப்பும் இருக்கு. அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பையும் அவர்கள் வீட்டை சுற்றிலும் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை சுற்றிலும் அவர் போட்டு பாதுகாத்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சிருந்தோம். அப்போ அந்த வேலி எதை குறிக்கிறது என்பதை குறித்து போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிச்சோம். அப்போ அந்த வேலி அப்படின்பது புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளாட்டில், அந்த தெருவில், அந்த ஊரில் உங்கள் ஃப்ளாட்டு மட்டும் இருக்காது, நிறைய ஃப்ளாட்டுகள் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட்டை வாங்கி அந்த ஃப்ளாட்டு உங்கள் பேரில் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு வேலியை நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா? ஏன்? மற்றவங்க ஃப்ளாட்டுக்கும் என்னுடைய ஃப்ளாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும், அல்லது என்னுடைய ஃப்ளாட்டுக்கு நான் ஒரு எல்லையை நான் குறித்து வச்சு இது என்னுடைய ஃப்ளாட் என்பதை நான் புரிஞ்சு கொள்வதற்காக நான் அதை போட்டு வைக்கிறேன் இல்லைங்களா? அதே போல தான் தேவன் உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படி தான் வேலி அடித்து அவர் காத்து கொள்கிறாரு, மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் விளங்கப்படுத்துவதற்காக. அப்போ அதில் முதல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன காரியம்னு சொன்னால், முதல்ல நம்மளை அவர் முன் குறிக்கிறார். ஆமென். முன் குறிக்கிறது எதற்காக? எனக்காக, இந்த குடும்பம் எனக்காக, இந்த மகன் எனக்காக, இந்த மகள் எனக்காக. இந்த தெருவில் நிறைய வீடு இருக்கு, ஆனால் இந்த பிள்ளையினுடைய வீடு எனக்காக அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை முன் குறிக்கிறாரு. அதை குறித்து போன வாரம் ஃபுல்லாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ முன் குறிக்கிறாரு. ஆமென். அப்படி தேவன் உங்களையும் என்னையும் முன் குறித்தபடினால தான் இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ நீங்கள் நானும் எல்லாரும் பிதாவாகிய தேவனால முன் குறிக்கப்பட்டவங்க. அப்போ அதற்கான காரியங்களை எல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தோம். கடைசியாக பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால், எதற்காக முன் குறித்தாருன்னு சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம எல்லாரும் மாறணும். நமக்குள்ளே இருக்கிறது ஒரு சாயல், பாவ சாயல் இருக்கு. அந்த பாவ சாயல் இருந்து நம்ம பரிசுத்தருடைய சாயலுக்கு மாற்றணும். அப்போ பாவ சாயலோடு நாம் இருக்கும்போது பிதாவாகிய தேவனால என்ன முன்குறிக்க
முடியாது. அப்ப அந்த பாவ சாயல் என்னை விட்டு நீங்க போகணும்னு சொன்னா நான் பரிசுத்தரின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அதுக்காக பிதாவாகிய தேவன் கொடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்திருக்கிறார். சரி, இப்ப ரெண்டாவது காரியத்தை பார்க்க போறோம். அப்ப வேலி அடைக்கிறது அப்படின்னு சொன்னா வேற என்ன காரியம் இருக்கும்? இது எனக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளாட்டை சுத்தி அல்லது வீட்டை சுத்தி வேலி போட்டு வைக்கிறோம். வேற எதுக்காக வேலி போட்டு வைக்கிறோம்? பிரித்து எடுக்கிறது. ஆமீன். பிரித்து எடுக்கிறது என்னன்னு சொன்னா ஒரு 20 பிளாட் இருக்குதுங்க. அந்த 20 பிளாட்ல 17வது பிளாட் தான் என்னுடையது. மீதி இருக்கிற பிளாட் எது எனக்கு தெரியாது. மற்ற பிளாட்டுகளில் இருந்து இந்த பிளாட்டு என்னுடையது என்று சொல்லி பிரித்து எடுக்கிறோம். அதுக்காக தான் வேலி போடுறோம். எல்லா வீட்டுக்கும் இருக்கிற மனைகளை சுற்றி வேலி போட பொறுத்து நம்ம வேலை கிடையாது. அப்போ நாமக்கென்று வாங்கி வைத்திருக்கிற ஒரு இடத்தை சுற்றிலும் நம்ம வேலி போடுவது என்னன்னு சொன்னால் பிரித்து எடுக்கிறதுக்காக. எங்கேருந்து பிரித்து எடுக்கிறோம்? மற்றவர்களிடத்திலிருந்து, மற்ற மனைகள் இடத்திலிருந்து, மற்றவர்கள் வாங்கி அவங்களுக்கு சொந்தமானதில் இருந்து எனக்கென்று ஒன்றை நான் பிரித்தெடுக்க வைக்கும்படிக்காக என்னுடைய வீட்டை சுற்றி என்னுடைய மனையை சுற்றி நான் என்ன பண்ணிடுறேங்க? ஒரு வேலி போட்டு வச்சிடுறேன். இப்போ லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு உலகம் முழுவதும் பாவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தின் சாயல் இருக்கு, பாவத்தின் சுபாவம் இருக்கு. அவங்க தங்களுடைய கண்களின் இச்சையின்படி, மாம்சத்தின் இச்சையின்படி, ஜீவனத்தின் பெருமையின்படி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அங்கதான் இருந்தோம், அந்த உலகத்தை தான் இருந்தோம். நம்மை குறித்து மேன்மை பாராட்டி பெருமைப்பட்டு கொண்டு இருந்தோம். இப்ப தேவன் என்ன பண்றாரு? உங்களையும் என்னையும் முன் குறிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல. பாருங்க, இப்ப உங்களையும் என்னையும் பிரித்து எடுக்கிறாரு. எங்க இருந்து? பாவ உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் பிரித்து எடுத்து என்ன பண்ண போறாரா? பரிசுத்தராய் நம்ம மாறும்படிக்கு, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாறும்படிக்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவர் பிரித்து எடுக்கிறாரு. ஆமீன். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில், பாவத்தை அவங்க தண்ணீர் போல குடித்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தது போதும், நீங்க போராடி கொண்டிருந்தது போதும், நீங்க பரிசுத்தத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தது அந்த நாட்டில் நான் நினைத்து பார்த்து உங்களை அவர்கள் இடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்து கொண்டு வந்து எனக்கென்று உங்களை நான் சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா, நல்லா தூங்கி எழுந்தவங்களா, நல்லா நல்லா சத்தமா. ஆமா, அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக. எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தருடைய சாயலுக்கு ஒப்பாகன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்தமாக மாற்றப்படுவதற்காக ஆண்டவர் சொல்றாரு எல்லா ஜனங்களையும் விட்டு, ஆமீன், எல்லா ஜனங்களையும் விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்ம என்ன நல்லவங்களா வாழ்ந்து கொண்டிருந்தோமா? தேவன் நம்மை சந்தித்த போது நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருந்தோமா? நல்லவங்களா இருந்தோமா? வேதமும் கையுமா இருந்தோமா? எப்போ பார்த்தாலும் பைபிளை வாசித்து கொண்டு இருந்தோமா? நல்ல வார்த்தை பேசி கொண்டு இருந்தோமா? நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் ஒரு உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி டிங் அப்படி ஓட வச்சு ஃப்ளாஷ்பேக் உள்ள போங்க. நம்ம வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? எங்கே இருந்தோம்? எங்கே உட்காந்துருந்தோம்? எதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம்? எதை குடிச்சு கொண்டிருந்தோம்? எதை பார்த்து கொண்டிருந்தோம்? எதை தொட்டு கொண்டிருந்தோம்? எதை தடவை கொண்டிருந்தோம்? இல்லைங்களா? அப்போத்தானே தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தாரு. அப்போதானே தேவன் உங்களையும் என்னையும் சந்திச்சாரு. நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது சந்திச்சாரா? நம்ம பிதாவே பிதாவேன்னு சொல்லும்போது நம்மளை சந்திச்சாரா? இல்லை. தேவன் யாருன்னே தெரியாது, கர்த்தர் யாருன்னே தெரியாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சு இல்லாமல் இருந்திருக்கோம். எதையோ நம்ம கடவுள்னு சொல்லி உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவர்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? நீங்களும் என்னை போல பரிசுத்தரா மாறணும், பரிசுத்தமா மாறணும். கரங்களை தட்டி. அப்போ ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியா, பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியா நம்ம வாழுற தெருவில், நகரத்தில் நம்மளை சாட்சிகளாக நிறுத்தும்படிக்காக தேவன் உங்களை என்னையும் அவர் பிரித்தெடுத்தார். அது பிரித்து எடுக்கிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் சாதாரண கிருபை கிடையாது, ஒரு விசேஷித்த கிருபையை அவர் கொடுத்தார். ஆமேன். ஏன் சாதாரண கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு தானே கொண்டு இருக்கிறது? அதை பெற்றுக்கொண்டவங்க அந்த கிருபையினுடைய அளவை உணராமல் இருக்கிறபடினால அவங்க தேவனிடத்தில் வர முடியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு விசேஷித்தமான கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறாரு. மற்ற ஜனத்திலிருந்து நம்ம வேரோடு கர்த்தர் பிடிங்கி எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய தோட்டத்தில் நாட்டினாரு. வசனம் சொல்லுது, காட்டு ஒலிவ மரமாக இருந்த உன்னை வெட்டி எடுத்து கொண்டு வந்து உனக்கு சம்பந்தம் இல்லாத நல்ல ஒலிவ மரத்தோடு கூட நான் உன்னை ஒட்டி வச்சிருக்கிறேன்.
இப்போ எனக்குள்ள எந்த சுபாவம் இருக்கும்? காட்டு ஒலிவ மரத்தினுடைய சுபாவம் இருக்குமா, அல்லது தேவனுடைய தோட்டத்தில் நடப்பட்டு பசுமையா செழுமையா இருக்கிற அந்த மரத்தினுடைய சுபாவம் இருக்குமா? இப்போ எந்த சுபாவம் இருக்கும்? நல்ல மரத்தில். அப்ப ஏன்னா தேவன் உன்னை பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து பரிசுத்தத்துல வைச்சிருக்கிறாரு. ஏன்? அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் பரிசுத்தவதியா இருக்கணும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, ஏன் பிசாசுடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்தவான், பரிசுத்தவதி. அல்லேலூயா. எப்படி பிரித்தெடுத்தார்? என்ன செஞ்சு பிரித்தெடுத்தார்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். Tu es un jardin fermé, ma sœur, ma fiancée, une source fermée, une fontaine scellée. Amen. பாருங்க, உன்னத பாட்டு 4:12 வசனம் சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஆமென். தேவன் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அடைச்சி வைத்திருக்கிறாராம். எங்க அடைச்சி வச்சிருக்கிறாரு? அவருடைய தோட்டத்தில். ஆமென். அவருடைய தோட்டம் எதுங்க? அவருடைய தோட்டம் எதுங்க? சபைதான். ஏதேன் தோட்டம்னு சொன்னா எங்க இருக்குதுங்க? ஏதேன் தோட்டம் எல்லாமே சபைதான். அப்ப ஏதேன் தோட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் அடைச்சி வச்சிருக்காரு. அடைச்சின்னு சொன்னா ரூமுக்குள்ள போட்டு அடைக்கிறது கிடையாது. அந்த தோட்டத்துக்குள்ள நாய் வரக்கூடாது, நரி வரக்கூடாது, சிங்கம் வரக்கூடாது, சிறுத்தை வரக்கூடாது, புலி வரக்கூடாது, துஷ்ட மனுஷன் வரக்கூடாது, என்ன உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனுஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை சுத்திலும் வேலையை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாருங்க. ஏன்? அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்களானாலும் அவருடைய கண்களில் விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். அவருடைய கண்களில் நம்ம உயர்ந்தவர்களா இருக்கிறோம். அவருடைய ஆத்தும நேசர்களாக நீங்க இருக்கிறோம். அவருடைய மனவாளியா நாம இருக்கிறோம். அதனால தேவன் உங்களையும் என்னையும் அடைச்சி வச்சிருக்கிறாரு. இரண்டாவது, மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று. எப்படி புரிஞ்சுக்குவீங்க? மறைவு கட்டப்பட்டிருக்கிற நீர் ஊற்று. ஆமா, நீர் ஊற்றுனா ஒரு கிணறு வச்சுக்கோங்க. அந்த கிணறு தரையோடு இருந்தா என்ன ஆகும்? எல்லாம் ஊந்துருவாங்க. அப்ப அந்த கிணறை சுத்திலும் ஒரு மறைவு. ஆமேன். அப்ப நீங்க தான் நீர் ஊற்று. ஆமேன். நீங்க தான் நீர் ஊற்று. ஆண்டவர் உங்க நீர் ஊற்று வேஸ்டா போனோம், எப்படியாவது நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி வாழாம உங்களை அழகா மறைவு கட்டு தேவைப்படும் போது அந்த நீர் ஊற்றை அவர் பயன்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். அநேகருக்கு அந்த நீர் ஊற்று மூலமாக பிரயோஜனம் உள்ளவர்களாக பயன்படக்கூடியவர்களாக மாற்றும்படிக்காக மறைவு கட்டி அடைத்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இப்ப அந்த தோட்டத்தை பார்க்கும்போது, அந்த கிணற்றை பார்க்கும்போது, அதற்குள்ள இருக்கிற தண்ணீரை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். என்ன தெரியுங்களா? அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஆளு, அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற ஆளு என்னுடையவன், எனக்கு சொந்தமானவன், இவன் எனக்கென்று முன்குறிக்கப்பட்டு இருக்கிறவன், பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறவன். அல்லேலூயா. உலகம் உங்களை எப்படி பார்க்கணும் அவருக்கு தெரியும். ஆனா அவரு உங்களை எப்படி பார்க்கறாருன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியாது. ஆமென். கணவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், மனைவி ஒரு மாதிரி பார்க்கலாம், பிள்ளைகள் ஒரு மாதிரி பார்க்கலாம், பெற்றோர்கள் ஒரு மாதிரி பிள்ளைகளை பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்க்கிற விதம் விசேஷமானது, அது வித்தியாசமானது. அல்லேலூயா. வேற எந்த மனுஷனும் உங்களை அப்படி மேன்மையாக உயர்வாக பார்க்க முடியாது. ஏன் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கும்போது அந்த பிள்ளை தெரிய மாட்டாங்க, அந்த இடத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரன் தெரிவார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களையும் என்னையும் மாற்றி வைத்திருக்கிறபடினால பிதா பார்க்கும்பொழுது அவருடைய குமாரனுடைய சாயல் தான் இப்போ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்க எல்லாம், நான் எல்லாம் பிதானுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் கண்களை எப்படி உங்களை என்னையும் பார்ப்பாரு? ஆமென். அப்ப விலையேற பெற்றவங்களாம் அவர் பார்க்கிறாரு. அப்போ உங்களையும் என்னையும் அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்து நம்மளை அடைச்சி அந்த கிணற்றை அவர் மறைவு கட்டி அவர் பாதுகாத்து பிரித்தெடுத்து உங்களை என்னையும் வச்சிருக்கிறாங்க. எப்போ பிரித்தெடுத்தாரு? அதை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். போதும். போன வாரம் ஒரு வசனம் பார்த்தோம். எப்போ முன்குறித்தாராம் தேவன் நம்மளை? உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே நம்மளை முன்குறிச்சிட்டாரு. நம்மளை முன்குறிச்சிட்டு இங்க பிரித்தெடுக்கிறார். நீ எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி எப்போ பிரித்தெடுக்கிறான்னு சொன்னா அம்மா வயிற்றில் இருக்கும்போது. கரங்களை தட்டுங்களேன். பாருங்க, இன்னைக்கு பாடணும் இல்லைங்களா? பாட்டு என்ன பாடணும்? கருவில
கருவில் இருந்தபோது நம்மளை தெரிந்தெடுத்தார். வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 1:15 வசனம். நீங்களும் நானும் கருவில் இருக்கும் பொழுது உங்கள் அம்மா எங்கள் அம்மா எதையாவது வயிற்றுக்கு செட் ஆகாத ஒன்று சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக உட்காந்து இருப்பீங்களா? எங்கே இருந்திருப்பீங்க நீங்களாம்? தெரியாது. ஆனால் பொண்ணான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து நீங்கள் இந்த நாளை உட்கார்ந்துருக்க போறீங்கல்ல, அந்த நாள் அவர் நினைவு கூர்ந்து உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தபடினால கருவில் நாம் அழியாமல் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். கரங்களை தட்டி உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து இருக்கிறாரே, அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய மாறாத தயவு. அதனால அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பாருங்க. நம்ம தேவன்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, தெரியுங்களா? என்ன மிஷினுங்க? ஸ்கேனர் அல்லது அவர்கிட்ட எம்ஆர்ஐ இருக்குது. அந்த எம்ஆர்ஐயில் உள்ளே இருக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். அவள் பல்லு கொஞ்சம் கோணலாக இருந்தால், கண்ணு கொஞ்சம் கோணலாக இருந்தால், எதனா கொஞ்சம் கோணலாக இருந்தால் உள்ளே ஒழுங்கு பண்ணிடுவார். சங்கீதம் சொல்லுது பாருங்க, 139 வாசிக்க வேணாம், 139 16 வசனம் சொல்லுது, நம்முடைய உறுப்புகளில் அவயங்களில் ஒன்று கூட உருவாங்கலை. அது உருவாவதற்கு முன்னதாகவே அது எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு சுருட்ட முடி வேணுமா, கருப்பு முடி வேணுமா, இப்போ உட்காந்து யோசிக்கிறீங்களே, ஆண்டவர் அப்பயே உட்காந்து யோசிச்சிட்டாரு. இந்த புள்ள தடியா இருக்கணுமா, உயரமா இருக்கணுமா, குள்ளமா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, ஞானமா இருக்கணுமா, எப்படி வேணும் இருக்கணும். ஆமீன். அது அவர் முதல்ல என்ன பண்ணிட்டாருங்க, 5000 ஸ்கேன் வச்சு பார்த்துட்டு இந்த பிள்ளை அல்லேலூயா மற்ற பிள்ளைகளை போல இது கிடையாது, இது என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் பிரித்து வைத்து இருக்கிறார். கரங்களை தட்டி பாருங்களேன். அப்போ உங்களுடைய உறுப்பு பாருங்க, உங்களுடைய உறுப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய கண்ணு எப்படி இருக்கு, உங்களுடைய காது மூக்கு வாய் பல்லு எப்படி இருக்குங்க, இது தேவன் பார்த்து ரசிச்சு செஞ்சுதுங்க. ஆமேன். சிலர் சொல்லுவாங்க மூக்கு இப்படி கோணி இருக்குது, இந்த புருவத்தில் முடி இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாரும் இப்போ சிரிக்கிறாங்க, அப்போ தான் உண்மை. ஆமேன். தலையில் முடியல, மூக்கு நேரம் இல்லை, மீசை இல்லை, அது இல்லை, கவலைப்படுறோம் இல்லைங்களா? ஆனால் தேவன் பார்த்து உங்களை அழகாக பிறக்க வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாகிறதுக்கு 40 மில்லியன் வரும் முட்டை, தெரியுங்களா? அம்மா வயிற்றில் இருக்கிற கரு முட்டைகளுக்கு தெரியுங்களா, அது முட்டை 40 மில்லியன் முட்டை வரும். அந்த முட்டை கூட அப்பாவுடைய கரு போகுது இல்லைங்களா, போய் சண்டை போடுவார் வச்சு, அங்கே ஒரு பெரிய சண்டை, நிறைய கிராஃபிக்லாம் வச்சு நிறைய சண்டை போட்டு அத்தினியும் அழிஞ்சு ஒரே ஒரு முட்டைக்குள்ளார இவர் உள்ளே போடுவார். அப்படி உள்ளே போனவர் தான் இவர். கரைகளை தட்டுங்க. அப்போ 40 மில்லியன் ஆளு கூட சண்டை போட்டு பிறந்தவங்க தான் நீங்களும் நானும். ஆமேன். அப்போ அந்த 40 மில்லியன்ல எந்த முட்டைக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லி யாருக்கு தெரியுங்க? அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த முட்டைக்குள்ளார உங்களை கரெக்டா கொண்டு போய் வைத்தா. அப்ப நீங்களும் நானும் பிறக்கும் பொழுதே 40 மில்லியன் ஆள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு எனக்கும் விரோதமா எழும்பிக்குள்ள சப்ப ஆளுங்களை பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? அதனால தான் நம்ம ஒரு பாட்டு பாடணும், அழிக்க முடியாது அசைக்க முடியாது. ஆமே. ஏன்? நான் கருவிலேயே சண்டை போட்டு ஜெயிச்சவன். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. சரி, அப்ப 40 மில்லியன் ஆளு கூட சண்டை போட்டு தேவன் உங்களை கொண்டு வந்து அழகா உட்கார வச்சுக்கிறார் இல்லைங்களா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தானே? எதுக்கு உங்களை அவர் பிரித்து எடுக்கணும்? ஒரு வேலை வெட்டி கிடையாதா? ஏன் பிரித்து எடுக்கணும்? எடுத்து பாருங்க, என்னாகமம் 16:9. Est-ce trop pour que le Dieu d'Israël vous ait choisi dans l'assemblée d'Israël et que vous faisiez approcher de lui afin que vous soyez employés au service du tabernacle de l'Éternel? Est-ce que போதும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னாகமம் 16:9 சொல்லுது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தமதண்டையில சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரிடத்திலும் இருந்து உங்களை பிரித்தெடுத்தார். கரங்களை தட்டுங்களேன். இந்த வார்த்தை நான் ஆர்டர் பிரகாரம் சொல்றேன். தேவன் முதல்ல எதுக்காக நம்மளை பிரிச்செடுத்தாருன்னு சொன்னா தமது அண்டையில சேருவதற்காக. ஆமென். எத்தனையோ ஜனங்கள் தேவனை தேடி வருவது கிடையாது, நீங்க தேவனை தேடி வருவதற்காக உங்களை பிரித்தெடுத்தாரு. ரெண்டாவது, அவருடைய சபையில நீங்க எதையாவது செய்யணும். என்ன பண்ணுவாங்க? எதையாவது செய்யணும். நீங்க செஞ்சாதான் அது தகப்பன் வீட்டில் நீங்க இருக்கிறீங்க. உங்க பிள்ளை இருக்குது இல்ல,
வீட்டுக்கு வருதே ஒரு டம்ளர் கீழே விழுந்து கிடக்குது, ஒரு பேப்பர் கீழே கிடக்குது, ஒரு போர்வை அப்படின்னு அப்போத்துக்கோன்னு கிடக்குது, மாணவரே கிடக்குது. அது பாட்டுன்னு வந்து புக்கு தூக்கி போட்டுட்டு அது பாட்டுன்னு வந்து கிரிக்கெட் விளையாட போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அம்மா என்ன போண்டா செஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அம்மா உடம்புல தான் போண்டா செய்வாங்க, சூடு எடுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முதல்ல என்கிட்ட வாங்க, வந்துட்டு சும்மா உட்காந்து இருக்காதீங்க, எதையாவது எனக்காக செய்யுங்க. ரெண்டாவது சபையில் செய்ய சொல்லிட்டு மூணாவது சொல்றாரு, வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யணும். வாசஸ்தலத்தின் பணிவிடை என்னதுங்க? சபைக்குள்ளார பரிசுத்த ஸ்தலத்தில் நின்னுங்கன்னு அவருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். அப்ப இதற்காக தேவன் உங்களை என்னையும் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். கொடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எத்தனை ஆயிரம் வான தூதர்கள் வருவாங்களா? எத்தனை லேகியோன் வருவாங்களா? 12,000க்கும் மேற்பட்ட லேகியோன் வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவங்களெல்லாம் தள்ளிட்டு பலவீனமான உங்களை என்ன தெரிந்தெடுத்தது எதற்காக? பிரித்தெடுத்தது எதற்காக? பணிவிடையை செய்வதற்காக, அவருக்காக ஊழியம் செய்வதற்காக, அவருக்காக ஓடுவதற்காக, அவருக்காக உழைப்பதற்காக, அவருக்காக கரங்களை நீட்டுவதற்காக. கரங்களை தட்டுங்களேன். உங்களை ராஜாக்களாக, லேவியர்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக அவர் பிரித்தெடுத்தார. எதுக்கு தெரியுங்களா? அவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும், அவருக்காக நீங்க ஓடணும். அதான் சொல்ற, ஒரு சின்ன டம்ளர் அதில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிற அந்த பிள்ளைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதை திரும்ப கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு செய்கிறவர்களை அவங்க வெறுமையா விட மாட்டாரு. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் தான் எதையாவது செய்யணும். அதுக்காக ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வச்சிடாதீங்க, இடம் இருக்காது. ஆமென். நீங்கள் தான் எதையாவது செய்யணும். மல்கியா 3:18, மல்கியா 3:18 டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, மற்றவர்களிடத்துல இருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு தேவன் பணிவிடை செய்ய வைத்திருக்கிறார. அது எதுக்குன்னு சொன்னா, துன்மார்க்கனுக்கு நீங்க யாருன்னு தெரியணும், தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு நீங்க யாருன்னு தெரியணும். வித்தியாசத்தை தேவன் வெளிப்படுத்துறாரு பாருங்க. பிரித்தெடுத்து கொண்டு உங்களை தூங்கி கொண்டு இருக்கும்படிக்கு, உங்களை சோர்ந்து வச்சு உங்களை வந்து அப்படியே வளர விடாம இருக்கிறதுக்காக கிடையாது. தேவன் சொல்றாரு, என்னுடைய வாசஸ்தலத்துல பணிவிடைகள் ஏராளமா இருக்கிறது, அந்த பணிவிடை நீ செய்யும்படிக்கு நான் உன்னை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். காரணம், அப்போதுதான் மற்றவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நான் காண்பிப்பேன். எங்க காண்பிப்பாரு? சபையில காண்பிப்பார். ரெண்டாவது, நீங்க வாழ்றவங்க வீட்டில் காண்பிப்பாரு. இவங்க தேவனுடைய ஊழியம் செய்றவங்க, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள், இவர்களுடைய வீட்டுக்கு நான் போனா என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் வரும் என்று சொல்லி உங்களுடைய உறவினர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்தி வைத்து வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் பிரித்து எடுக்கிறார். ஆமென், ஆமென். தங்கம் இருக்கும்போது எப்படி இருக்குங்க? தங்கம் நீங்கள் பார்க்குற தங்கம் மாதிரி ஜொலிப்பாக இருக்காது. அந்த தங்கத்தில் மண் இருக்கும், பித்தளை ஏதோ ஒட்டி கொண்டு இருக்கும். இப்போ அந்த அக்கினியில் புடமிட்டு 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 தங்கத்தை மாத்திரம் பிரித்தெடுக்கிறாங்க. எதுக்கு தங்கத்தை பிரித்தெடுக்கணும்? அது விலை உயர்ந்ததுன்னு சொல்லி வெளிக்காட்டுறதுக்காகவும், ரெண்டாவது அது ஒட்டி கொண்டு இருந்த அந்த இடத்துலேருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து நீ அதுவும் ஒன்றும் இல்லை, உன்னுடைய வளர் வேற, உன்னுடைய வேள்வி வேற, நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால தான் நீ அது மாதிரி இருந்த. இப்போ உன்னை நான் அதுல இருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தேன். இப்போது நீ அநேகருடைய கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவனாக, நீ மதிப்பு மிகுந்தவனாக நீ இருக்கிறாய். அதுக்காக தாங்க தேவன் உங்களை என்னையும் அவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேற எதுக்காக பிரித்தெடுத்தார் தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 53 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பெற்றெடுத்தீர், பிரித்தெடுத்தீர். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தை தமக்கு சுதந்திரமாக, என்ன அர்த்தங்க சுதந்திரம் சொன்னா? தமக்கு சொந்தமாக, உரிமையாக, ஆமேன், ஒரு கிஃப்டாக, ஒரு கதோவாக அவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கண்கள்ல நீங்கள்லாம் ஒரு கிஃப்ட். ஆமேன். அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமேன். அப்ப அந்த சொந்தமானவர்களை சொந்தம் இல்லாத இடத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்து கொண்டு வந்து இருக்கிறார். அதனால்தான் சொன்னாரு, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். வருகிறோமா?
அப்ப தேவன் பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்முடைய அப்பாவை துதிக்கணும். ஆமென். நம்முடைய அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். நம்மை பிரித்தெடுத்தவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும், ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். எங்க சொல்லி வருவார்கள்? நீங்க தேவ ஆலயத்துல சொல்லணும், உங்க வசிக்கிற வீட்டுல சொல்லணும், உங்களுடைய குடும்பத்துல சொல்லணும், உங்களை பார்க்கிற மனிதர்களுக்கு மத்தியில துதிக்கிற ஜனங்களாக நீங்க இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு புலம்புற ஒரு ஜனமாக, ஆமென், குறைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிற ஜனமாக, எப்போதும் தரித்திரத்தையும் இயலாமையும் குறைகளையும் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஜனமாக அல்ல. துதி, துதி அதை குறிக்கிறது, ஜெயத்தை குறிக்கிறது, துதி வெற்றியை குறிக்கிறது, துதி தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை கனத்தை குறிக்கிறது. அதை நான் சொல்லும்படிக்கு என் தேவன் என்னை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிற கரைகளை தட்டி சொல்லுங்களேன். அப்ப தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா அதற்கு ஒரு முகாந்தரமும் ஒரு நோக்கமும் இருக்கு. முதல்ல நம்மை பரிசுத்தராக, பரிசுத்தமுள்ள ஜனமாக நம்ம மாற்றணும். தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிட செய்யும்படிக்கு அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு சொந்தமுள்ள ஜனமாக, ஆமென், அவருக்கு சொந்தக்காரர்களாக. நம்முடைய சொந்தக்காரர் யாருங்க? ராமசாமி குப்புசாமியா? கிடையாது. நம்மளுடைய சாமி பெரிய சாமி. ஆமென். கரையில தட்டுங்க. அவர் தான் நமக்கு சொந்தமானவங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பெரிய சாமின்ற பேரில் இருந்துட போகிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் இவருன்னா என் பேர். அப்போ நம்முடைய சாமி பெரிய சாமி பாருங்க. ஆமென். ஏன்னா அவர் பெரியவர். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வேலி அடைக்கிறதுக்கான 2 காரியத்தை பார்த்துட்டோம். ஒன்று ஃபர்ஸ்ட் முன் குறித்து, 2வது பிரித்தெடுத்து. வேற எதுக்காக நம்ம வேலி போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? எதுக்காக? சொந்தம் கொண்டாடுறோம். ஆமென். இது என்னுடையதுங்க. நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு ஒரு வீடு இருக்குது. நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு ஒரு மனம் இருக்குது. என் பேரில் அந்த மனை எழுதப்பட்டு இருக்கு. நான் தான் அதில் கையெழுத்து போட்டிருக்கேன். அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ அதில் இருக்குது. அப்போ அந்த பிளாட் யாருதுங்க? எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவதற்காக அந்த ஃப்ளாட்டை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலி போட்டு வைக்கிறீங்கல்ல. அதான் ஆண்டவரும் செய்கிறார். என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொந்தம் பாராட்டுகிறார். ஆமென். உங்களையும் என்னையும் நான் சொன்ன பாருங்க, தம்முடைய சொந்தக்காரர்களாக, சொந்த பிள்ளையாக, ஆமென், சொந்த குடும்பமாக அவர் பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. 43 ஏசாயா அவருடைய 1வது வசனம் எடுத்து வாசிங்களேன். Ainsi parle maintenant l'Éternel qui a créé Jacob, celui qui t'a formé, ô Israël. Ne crains rien, car je te rachète, je t'appelle par ton nom et tu es à moi. Amen. ஆமென், 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 ஆமென். இந்த வசனம் சொல்லுது பாருங்க 43:1 ஏசாயாவில். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் அவர் சொந்தம் கொண்டாடுகிற கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் அவர் சொந்தம் கொண்டாடணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை உங்கள் பேரில் எழுதுவதற்கு முன்பாக நீங்கள் அந்த பிளாட்டுக்கு உரிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? பிளாட்டை நீங்கள் பண்ண நேராக போய் எழுதிட முடியுமா? என்ன செய்யணும்? சரி, அதுக்கு முன்னாடி ஆமாம், அதுக்கு உள்ள பணத்தை கொடுக்கணும். பணத்தை கொடுக்காம நீங்கள் உங்கள் பேரில் பட்டா மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் அதற்கான விலை கிரயத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் விலை கிரயம் கொடுக்காம இந்தியாவில் எனக்கு 7 பிளாட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னால் 7 பிளாட்டுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறீங்களா? பணம் கொடுத்துருக்கிறீங்களா? விலை கிரயம் கொடுத்துருக்கிறீங்களா? பட்டா உங்கள் பேரில் மாற்றி இருக்கிறீங்களா? அந்த பட்டா உங்கள் பேரில் தான் இருக்குதா அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்னதுங்க? நீங்கள் அதற்கு உரிய எல்லாவற்றையும் செலுத்தி இருக்கணும். அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ தேவன் உங்களையும் என்னையும் இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள் அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படி சொன்னா பிசாசு கேட்பான், எப்படி சொந்தம்? இந்த குடும்பம் உங்களுக்கு எப்படி சொந்தம் ஆண்டவரே சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த குடும்பம் உங்களுக்கு சொந்தம் என்பதை நான் எதனால தெரிஞ்சு கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்வார், இங்க வா, நான் இந்த குடும்பத்தை எனக்கென்று என்று நான் பிரித்தெடுத்து சொந்தம் கொண்டாடுறேன்னு சொல்லியா, அந்த சொந்தம் கொண்டாடுவதற்கான விலை கிரயத்தை கொடுத்த இடம் இங்க பாரு, கல்வாரி சிலுவையில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சுட்டு ரத்தத்தையும் நான் சிந்தி இந்த மகனை, இந்த மகளை, இந்த குடும்பத்தை எனக்கு நான் சொந்தமாக வாங்கி கொண்டேன். இப்போ இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி நம்மளுடைய குடும்பத்தை அவருக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு தேவையான விலை கிரயத்தை கல்வாரி சிலுவையில் ஒரே பேமெண்டா, அல்லேலூயா, ஒரே செக்கா போட்டு கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். அவர் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. மனுஷன் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து கொண்டு இருப்பான். ஆனா தேவன் ஒரே பேமெண்ட். அல்லேலூயா. அப்ப அந்த பிளாட்டை வாங்குவதற்கு
அந்த பிளாட்டை தேவன் சொந்தம் கொண்டாடுவதற்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்கல. தேவன் ஒரே செக்கா கொடுத்துட்டாரு, ஒரே பேமெண்டா கொடுத்தாரு. இப்போ கொடுத்துட்டு உங்களையும் என்னையும் தனக்கென்று உரிமை சொந்தமாக அவர் இப்பொழுது தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம், தேவன் நம்ம எங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தாரு அது தெரியணும் இல்லைங்களா? நம்ம எங்க இருந்தோம், எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம்? எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென், ஆமென். கரங்களை தட்டுங்களேன். நம்ம ரட்சிக்கப்படும்படிக்காக தேவன் வந்த பொழுது நம்ம அக்கிரமத்துல, பாவத்துல, அநியாயத்துல, ஆமென், நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, பொய்யில, குடியில, என்னென்ன கெட்ட பழக்கிறது உலகத்துல எல்லாத்துலயும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் இப்போ உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, என்ன மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தி ஒரே பேமெண்டா கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டு இருக்கிறார். அக்கிரமத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம், அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சாபம் வந்திருந்தது, தரித்திரம் வந்திருந்தது, ஏழ்மை வந்திருந்தது, இயலாமை வந்திருந்தது. தேவன் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல கிருபையினால இலவசமாய் நீக்கி போட்டு நம்ம மீட்டுக் கொண்டார். அவருடைய கிருபை பாருங்க, அந்த கிருபை தான் நம்ம அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எங்க இருந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எந்த வயதுல இருந்தோம். ஏதோ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லைங்களா? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம். நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை நீங்க சிந்திங்களேன். இப்போ நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துடுவீங்களா? சாவ மாட்டோம். ஒருவேளை நல்லா இன்னும் வசதியா வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பெற்றுக்கொண்டு போகிற சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடையும் உங்களால் ருசிக்க முடியுமா? ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு போராட்டம், ஒரு பாடு, அதை பார்த்துட்டு ஊற்றுன தண்ணியை போல் நம்ம மண்ணோடு மண்ணா ஊறி போயிடுறோம், ஓடி போயிடுறோம் பாருங்க. ஆனால் தேவன் உங்களையும் என்னை கொண்டு வந்தார். உங்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தன் கை தூக்குங்கன்னு சொன்னால் நான் உள்பட யாருமே தூக்க மாட்டோம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் பெரியவரை பார்த்து நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறபடினால பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னமா எனக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால நான் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. ஆமென். அதான் வசனம் சொல்லுது பாருங்க. நானே வாசிச்சிடுறேன். எசேக்கியேல் 16 எசேக்கியேல் 16:8. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவகாலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிவாரணத்தை மூடி உனக்கு ஆணைக்கிடி கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இவ்விதமாய் நீ நிழலாயிரும். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நீ எப்படி என்னுடையவளாய் நீ மாறின தெரியுமா? அவர் சொல்றாரு, ஒரு நாள் வந்தது, நான் கடந்து போகும்போது உன்னுடைய காலம் பருவ காலமாக இருந்தது. என்ன அர்த்தம்? பருவ காலம் எது குறியுதுங்க? நீங்கள் வாலிப வயசு அந்த அர்த்தம் கிடையாது. பருவ காலம்னு சொன்னால் விளைந்து அறுவடைக்கு காத்து இருக்கு. அன்னைக்கு உங்களை அறுக்காம போனால் அந்த அறுவடைனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ நெல் நல்லா வளர்ந்துருக்குது, கதிர் தொங்கின்னு இருக்குதுங்க. குறித்த நாளில் நீங்கள் அறுக்காம போனால் என்ன ஆகும்? எல்லாம் சாஞ்சி சேரோடு சேரா மண்ணோடு மண்ணா போயிடும். அப்போ அந்த பருவ காலம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பக்கமாக கடந்து போனேன், உன்னுடைய காலம் பருவ காலமாக இருந்தது. நான் உன்னை மீட்டுக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக இருந்தது. அப்போ நான் ஒரு காரியம் பண்ணேன். என்ன தெரியுமா? நான் பார்க்கும்போது நீ நிர்வாணமாக இருந்த, நீ அம்மனமாக இருந்த, நீ ஆடை இல்லாமல் இருந்த, நீ வஸ்திரம் இல்லாமல் இருந்த. அப்போ நான் பருவ காலத்தை பார்த்துட்டு என்னுடைய வஸ்திரத்தை நான் உன் மேலே எடுத்து போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நீங்களும் நானும் நிர்வாணமாக இருந்தோங்க. ஆமென். நீங்களும் நானும் அம்மனமாக இருந்தோம். ஆண்டவர் வந்தார், தன்னுடைய ஆடையை எடுத்து, தன்னுடைய ட்ரெஸ் எடுத்து உங்கள் மேலே என் மேலே அவர் போட்டு நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடினாராம். ஆமென். நிர்வாணத்தை அவர் மூடினாராம். நம்முடைய அவமானத்தை மூடினாராம், நம்முடைய நிந்தையை மூடினாராம், நம்முடைய போராட்டத்தை மூடினாராம், நம்முடைய கண்ணீர்களை மூடினாராம், நம்முடைய கவலைகளை மூடினாராம். மூடிட்டு நமக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறாராம். என்ன தெரியுங்களா?
இனி நான் உன்னுடைய பாவத்தை நினைக்க மாட்டேன், இனி உன்னுடைய அக்கிரமத்தை நான் நினைக்க மாட்டேன், உன்னுடைய அநியாயத்தை நான் நினைக்க மாட்டேன். உன்னோடு கூட கல்வாரி சிலுவையில நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கையின்படி நீ என்னுடையவன். கரங்களை தட்டி நேரம் நீங்க அப்படியே ஆர்ப்பரித்து இருக்கணும். பிசாசு உங்களை குறித்து தேவனோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்வாரு, நோ, இந்த மகன் இந்த மகள் என்னுடையவள், என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவள், என்னுடைய நோந்த ஃபேமிலி தான் இந்த மகனுக்கு மகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அநேக ஃபேமிலி நேமுங்க உலகத்தில் இருக்கு, நோந்த ஃபேமிலி இருக்குது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு நோந்த ஃபேமிலி என்ன தெரியுங்களா? we are in Christ. அல்லேலூயா. நாம இயேசுக்குள்ள இருக்கிறோம், இயேசுனுடைய குடும்பமா இருக்கிறோம். நம்முடைய நோந்த ஃபேமிலி ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நோந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் உலக ஜனங்களும் சரி, அல்லேலூயா, ஆவிக்குரிய மன்றத்தில் இருக்கிற சகல ஆவிகளும் பயப்படும், நடுங்கும். அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். அல்லேலூயா. அந்த நோந்த ஃபம்மியை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஜனங்கள் விருப்பம் இல்லாமல் தங்களுக்கு பிரியமான நோந்த ஃபம்மி. பாருங்க நம்ம எப்படி இருந்தோம். பருவ காலம். நான் அதை அடிக்கடி யோசிச்சு பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு பருவ காலம் வந்தது. அன்னைக்கு நான் அதை தவற விட்டு இருந்தேன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நான் கம்பீரமாக நின்று தேவனே இயேசுவே கர்த்தர் என்று சொல்லியிருக்க முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு பருவ காலம். ஆமென். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பருவ காலம். அந்த பருவ காலம் வந்தது பாருங்க. 3 பிள்ளைங்க. பருவ காலம், சரியான பருவ காலம். ஒருவேளை நம்ம தாமதிச்சிருப்போம்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு அந்த பருவ காலம் போயிருக்கும். சரியான நேரத்தில் அந்த பருவ காலத்தில் தேவன் அவர்களை சந்திச்சானா. நீங்களும் நான் நிர்வாணமாக இருந்தோங்க. யோசனை பண்ணி பாருங்க. நிர்வாணம் எதை குறிக்குதுங்க? வேதத்தில் பாவத்தை குறிக்குது. இப்போ நம்ம சும்மா மேல் சட்டை இல்லாமல் கூட ரோட்டில் போனாலே நம்ம கண்கள் கூசுது. நம்ம நிர்வாணமாக இருந்தோமா, பாவத்தினுடைய அகோரம். அப்படி அந்த நிர்வாணமாக இருந்த நம்ம மீட்டுக்கிறதுக்காக ஏதோ இனமாக வாங்கி ஒரு ஆடையை போடலிங்க தேவன். அவருடைய ஆடையை எடுத்து போட்டார். அது என்னங்க? அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம், அதுதான் அவருடைய கிருபை. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் மூடி அவர் அழகுபடுத்துங்க. ஆமீன். எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? ஆமீன். இப்போ அவர் சொல்றாரு, இவ்விதமாய் நீ என்னுடையவனாய் மாறின. இதை நீ மறந்துடாத. உன்னுடைய சொந்த பலத்தினால, ஞானத்தினால, படிப்பினால, அழகுனால, திறமைனால, தாளந்தினால நீ எனக்கு சொந்தமா மாறில. மாறா என்னுடைய சுத்த கிருபையினால நீ எனக்கு சொந்தமா மாறி இருக்கிற. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படி நம்ம மீட்டு எடுத்து இப்போ என்ன செய்ய சொல்றாரு? டக்குன்னு வாசிங்க. தீத்து. Il s'est donné à lui-même pour nous afin de nous racheter de toute iniquité et de se faire un peuple qui appartient purifié par lui et zéler les bonnes œuvres. ஆமா. தீத்து 2ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராகவும் நம்மை அவர் சுத்திகரித்து இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். நீங்களும் நானும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறணும். எதுக்குன்னு சொன்னா நற்கிரியைகள் செய்ய. ஒரு காலத்துல துர்க்கிரியைகள் செய்து கொண்டிருந்தோம். இப்ப தேவன் உங்களையும் என்னையும் நற்கிரியைகள் செய்யும்படிக்காக முன் குறித்திருக்கிறார். என்ன நற்கிரியைகள்? நல்ல கிரியை, நல்ல செயல்களுங்க. சிம்பிள். நல்ல செயல், நல்ல செயல், நல்ல செயலுங்க. சொன்ன மாதிரி அன்பு காட்டுங்க, கீழ்ப்படிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, தாங்குங்க, சகிச்சு கொள்ளுங்க, ஓடுங்க, உழைங்க, கொடுங்க, சொல்லுங்க, பேசுங்க, வாங்குங்க. இதாங்க நல்ல. வேற என்ன இருக்குது நல்ல கிரியை? உங்களுக்கு எனக்கு என்ன நல்ல கிரியை? யாராவது ஒரு லிட்டர் ரத்தம் கொடுப்பீங்களா? யாராவது A+ ரத்தம் வேணும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, சகிச்சு கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க, தாங்குங்க, தப்பு வீங்க, ஆமீன், மன்னிங்க, கொடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, என்ன வேணா செய்யுங்க. நல்ல கிரியைகளா இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், அதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வருது கூட நீங்க தேவனுக்கு முன்பாக நல்ல செயலை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. யாரோ எதையோ செயலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து நிற்கிறீங்க இல்லைங்களா? அதுவும் ஒரு நல்ல செயல் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி மீண்டுமாய். சரி, எதற்காக நம்மள ஒரு இது பிரித்தெடுத்து சொந்தம் கொண்டாடுறார்? ஆமென். எதற்காக சொந்தம் கொண்டாடுற? ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவைத்தவருடைய
புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தர் ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இதில் எத்தனை வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு எனக்கும் பூர்ணத்துக்காக பேதர் எதிராக பாருங்களேன். உங்களையும் என்னையும் இருளிலிருந்து அழைத்து கொண்டு வந்து ஆச்சரியமான இந்த மாதிரி பிரகாசமான ஒளிக்கு முன்னாடி என் ஆண்டவர் நிற்க வச்சுட்டார். நிற்க வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, அவருடைய ஒளியின் இடத்துக்கு வந்தவர்கள் நாம் இருக்கிறோம் இல்லையா, நம்ம அழைத்து கொண்டு வந்தார. யார் அழைத்து கொண்டு வந்ததுங்க? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. புண்ணியங்களை என்னங்க புண்ணியம்? எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியங்க, எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன். என்ன புண்ணியம்? நன்மை. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சுருக்கிறாரு? உங்களுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு யாருக்கா நன்மை செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர்? சத்தமா அதை அறிவிக்க சொல்கிறார் ஆண்டவர். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரு? நேற்று யாருக்காவது சாப்பாடு கொடுத்தாரா? என்னங்க எங்கங்க கம்முனுக்குறீங்க? நேற்று வேலைக்கு போனீங்களா? செஞ்சிருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா? ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரா? மீட்பு கொடுத்துருக்கிறாரா? அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரா? காரு கொடுத்துருக்கிறாரா? கார் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்கிறாரா? இதெல்லாம் நன்மை தானுங்களாங்க. நான் சொன்ன மாதிரி கொண்டாத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய நன்மை. ஆண்டவர் சொல்ல, இதை நீங்க அறிவிக்கணும், இதை நீங்க சொல்லணும், இதை நீங்க நற்செய்தியா ஜனங்க கிட்ட போய் சொல்லணும். அதுக்காக உங்களை வந்து தனி ஒரு மனுஷியா நீ போ தம்பி, நீ போ சொல்லல. அது சொல்றாரு. அதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பொறுத்து பயன்படுத்துறாரு பாருங்க, என்னென்ன வார்த்தைகளை பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ரெண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அடுத்தது பரிசுத்தமான ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இவ்வளோ வார்த்தைகளை போட்டு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு தெரியுங்களா? நமக்கு உரைக்கணும்னு தான். நம்ம எல்லாரும் ஞாபகம் மருதி எதுல தெரியுங்களா? ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறக்கிறதுல. ஒருத்தங்கிட்ட 10 ரூபா கடன் கொடுத்துருந்தா 1000 வரைக்கும் மறக்க மாட்டோம், டைரியில் முறையாக எழுதி வச்சிருப்போம். உண்மையாக போய்ங்களா? ஆனால் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை யாரும் எழுதி வைக்கிறீங்களா? அந்த எழுதுகிற பழக்கம் இருக்கா? ஆண்டவர் செஞ்ச நன்மையை. ஆண்டவர் ஆசீர்வாதமான நம்ம சகோதரி கேரள தொட்டுங்களேன். நான் நேற்று வரைக்கும் ஆண்டவர் எனக்கு, அதாவது டெய்லி தூங்கினேன், ஏஞ்சேன், சாப்பிட்டேன், அது கிடையாது. அந்த நாட்களில் நடந்த ஒரு நன்மை. அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதையும் எழுதியிருப்பேன். போன வாரத்தை என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதையும் நான் எழுதுவோம். அதுவும் ஒரு நன்மை. ஆமேன். நமக்கு தான் அது ரிப்பேர், அது ஒரு நன்மை. எழுதி வச்சு பாருங்களேன். எழுதி வச்சுட்டு நீங்கள் டிசம்பர் மாதம் கடைசியில் உட்காந்து நன்றி செலுத்துறீங்கல்ல, என்ன நன்றி செலுத்துவீங்க எல்லாரும்? எப்படி ஞாபகம் வரும்? ஜனவரி மாதம் 7ஆம் தேதி காலைல 10 மணிக்கு என்ன செஞ்சார் யாருக்கா தெரியுமா? தெரியாது. எப்படி நன்மைக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவரே என்ன காப்பாற்றுறீங்க நன்றி, எல்லாரும் தான் காப்பாற்றுறாரு. ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்க நன்றி, எல்லாரும் தான் வேலை. அப்படி கிடையாது பாருங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பார். இப்போ என்னுடைய மகள் இருக்கிறாங்க வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது, அவங்களுக்கு ஒரு ஆபத்துலேருந்து ஆண்டவர் மீட்டு எழுதி வைங்க. உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பாராத விதமாக உங்களுடைய பேங்க்கில் ஒரு 10,000 ரூபா வந்து விழுந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது, எழுதி வைங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பேங்க்கில் ஒரு 5000 வெளியே போயிட்டுருக்கோம், எழுதி வைங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு ஆபத்துலேருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றினார், எழுதி வைங்க. வியாதியிலிருந்து, உங்களுக்கு நோயிலிருந்து, என்ன எதிரிகளுடைய தாக்குதல் இருந்து உங்களை மீட்டு கொண்டு இருப்பாருங்க, அதை எழுதி வைங்க. நம்ம சாட்சி சொல்லிடுறோம், மறந்துடுறோம், எழுதி வைக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார் எழுதி வைங்க. ஏன் தெரியுங்களா? டிசம்பர் மாதம் பொதுவாக நன்றி சொல்கிறோம். அந்த வருஷம் கடைசியில் நின்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2024 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இன்னைக்கு நன்மை செஞ்சார். மனைவியை கூட்டு வச்சு, கணவனை கூட்டு வச்சு கேட்கும்போது, அப்படியா இந்த அங்கே போனோம் இங்கே போனோம் அதை செஞ்சது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மை இன்னொருத்தங்களுக்கு செய்ய மாட்டாருங்க. இது உண்மைங்க, நான் எழுதி வச்சிருக்கிறேன். அப்படிதான் தேவன் செஞ்ச நன்மைகளை நான் மறந்துடுறேன். எனக்கு ஞாபகம் மறதி உள்ளவன் காரணம் பிசாசு. அந்த காரியங்களை உங்களை விட்டு திருடிட்டு உங்களுக்கு தேவன் செய்யாமல் விட்டார்ல, அதை குறித்து உங்களை பேசி நீங்கள் 66 புக்கும் புலம்பினுங்கிற மாதிரி செஞ்சிருவான். அப்போது எந்த வசனம் படித்தாலும் அதை புலம்பலாக மாற்றிக்க வேண்டியது, எந்த காரியம் பார்த்தாலும் புலம்பலாகுது. புரிதுங்களா? நான் சொன்னது புரியுதா? நான் ஏதோ அப்படி சொல்லலைங்க. இப்போ என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, இப்போ நான் நல்லா ஓடுற வண்டியை பார்த்து புலம்புனா எதாவது நடக்குமா? நடக்காதுங்க. என் வண்டியில் ஒரே ஒரு பொருள் ரிப்பேர் ஆச்சு, அவன் வண்டி மட்டும் எப்படி ஓடுது? வாங்கி 20 வருஷம் ஆச்சு, அவன் வண்டி எப்படி ஓடுது? அது எதுக்கு எனக்கு? என் வண்டி ஓடலை, நேற்று ஓடுறது ஆண்டவர் சோத்திரம், இன்னைக்கு ஓடலையோ ஓடலை, நாளைக்கு அது ஓடும். யாருக்காக ஓடும்? தேவனுக்காக ஓடும். அப்போ என்னை விட அந்த வண்டி மேலே தேவனுக்கு அக்கறை அதிகங்க. ஆமென். அப்போ அதை எழுதி வைங்க. அப்போ இந்த நாளிலிருந்து தயவு செஞ்சு அப்படி எழுதி வச்சு பாருங்களேன். நீங்கள் எழுதி வச்சு பார்க்கும்போது
உங்களுடைய மாச கடைசியில் அந்த வருஷ கடைசியில் தேவன் செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள், ஆமா எண்ணி முடியாத நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்து வைத்து இருக்கிறார். அதை அறிவிக்க சொல்றார். ஆமீன். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இப்படி தாங்க இருந்தேன், நான் அப்படி தாங்க இருந்தேங்க. ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு எனக்கு கோட்டும் சுடமா டையை கட்டி வச்சுருந்து நீங்க நிக்க வச்சுக்கிறாரு. என்னை விட படிச்சவன், அழகானவன், உயரமானவன், நல்லவன் எல்லாம் இருக்கிறான். ஆனா என்ன தூக்கின்னு வந்து நிக்க வச்சுக்கிறாரு. எதுக்கு? அது நீங்க சொல்லுங்க. இது ஒரு பெரிய நன்மைங்க. இந்த நன்மையை உங்க யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. ஆனா யாருங்க தேர்ந்தெடுத்ததுங்க? அப்ப அது ஒரு நன்மை தானே, உண்மைதானே? அப்ப நன்மை இல்லைங்களா? அந்த நன்மையை சொல்றாரு ஆண்டவர். ஆமென். கடைசியா ஒரு காரியம், ஏன் நீங்க வாங்கின பிளாட்டை நீங்க வேலி போடுறீங்க? இல்லை உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு பிளாட் இருந்துச்சுன்னா அதை சுத்தி நம்ம ஒரு காம்பவுண்டு போடுறோம்ல, வேலி போடுறோம்ல, அது எதுக்குன்னு தான் பார்த்துன்னு வரும். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில் ஒரு 2 ஃப்ளாட்டை வாங்கி வச்சுருப்பாங்க எல்லாரும். அப்போ அந்த ஃப்ளாட்டை வாங்கி அப்படியே அனாமத்தை விட மாட்டாங்க. அந்த ஃப்ளாட்டை சுற்றி வேலி போடுறாங்க இல்லையா? அந்த வேலி எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, போன வாரம் ஒரு காரியம் பார்த்தோம். அந்த வேலி எதுக்கு போடுறாங்கன்னா, முதல்ல அந்த பிளாட்டு எனக்குன்னு சொல்லி முன் குறிக்கிறேன். ஸ்வசி எத்தனோ ஊரில் எத்தனோ பிளாட் இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பிளாட்டை எனக்குன்னு முன் குறிக்கிறேன். அப்படித்தான் தேவன் இந்த பூமியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரிலும் இருந்து உங்களை என்ன அவரை முன் குறிக்கிறார். ரெண்டாவது, எதுக்காக அந்த பிளாட்டை வாங்கி நம்ம வேலி போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேலி போட்டு இருக்கிற அந்த மண்ணை, அந்த பிளாட்டை மற்றவங்க பிளாட்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்ட, பிரித்தெடுத்து இந்த பிளாட் தாங்க என்னது 16, 15, 18 இந்த நம்பர் கொண்ட ஃப்ளாட்டு என்னுடைய ஃப்ளாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஃப்ளாட்ல இருந்து என்னுடைய ஃப்ளாட்டை நான் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக நான் வேலி போடுறேன். அதே போல தான் தேவனும் பாவ உலகத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து பரிசுத்தராக நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம மாற்றுவதற்காக பிரித்தெடுத்து கொண்டு வராரு. இன்னொரு காரியத்தை பார்த்தோம். என்னன்னு சொன்னால், எதுக்காக அந்த ஃப்ளாட்டை சுற்றி நம்ம வேலி போடுறோம்னு சொன்னால், அந்த ஃப்ளாட்டு எனக்கு சொந்தம். இந்த ஃப்ளாட்டு மேலே வேறு எவனும் வந்து உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளாட்டு மேலே என்னுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நான் விளங்க பண்ணுவதற்காக வேலி போடுறேன். அதே போல தான் தேவனும் அநேக ஜனங்கள் ஜாதிகள் தேசத்தில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் அக்கினி வேலியை போட்டு காத்துக்கொள்வது, இந்த மகன் இந்த மகள் என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி சொந்தம் பாராட்டுவதற்காக. கடைசியாக ஒரு காரியம் என்ன, எதற்காக நம்ம அந்த ஃப்ளாட்டை சுற்றி வேலி போடுறோம்? அந்த ஃப்ளாட்டை வேலி போடுவதற்கான காரணம் ஏற்கனவே சொன்ன பாருங்க. ஏதோ தேவையில்லாத மனுஷங்க, தேவையில்லாத விலங்குகள் வந்து அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அந்த மனைக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அதற்காக ஒரு வேலியை போட்டு ஒரு பூட்டை போட்டு வைக்கிறோம். அதே போல் தேவனும் நம்ம உலகத்திலேருந்து பிரித்தெடுத்தாரு, உலகத்திலேருந்து சொந்தம் கொண்டாடினாரு, உலகத்திலேருந்து நம்ம எடுத்துன்னு வந்துட்டு நம்ம சுற்றிலும் பாதுகாப்பு போட்டு அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுலேருந்து பாதுகாப்பு? மனுஷங்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னா, அதே நேரத்தில் சத்துருக்களுடைய கிரியைகள் இடத்துலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படிக்காக. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, வீட்டை அவர் வேலெடுத்து காத்துக்கொள்கிறாருன்னு சொன்னால், அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்காக, சாத்தான் அந்த குடும்பத்தின் மேலே உரிமை பாராட்டாமல் இருப்பதற்காக, சாத்தான் அந்த குடும்பத்தை தொடாமல் இருப்பதற்காக, சத்துரு அந்த குடும்பத்தின் மேலே தன்னுடைய கிரியைகளை வல்லமையாய் விளங்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வேலியை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? சங்கீதம் 41:2. Heureux celui qui s'intéresse aux pauvres. Au jour du malheur, l'Éternel le délivre. Amen. ஆமென். சங்கீதம் 41:2 சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து. முதல்ல எதுக்காக பாதுகாக்கிறார் தெரியுங்களா? கர்த்தர் அவனை பாதுகாத்து. அந்த அவனை என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தர், இப்போ எதுவார் வச்சுக்கோங்களேன். கர்த்தர், ஆமா படிங்க, கர்த்தர் எதுவாரை பாதுகாத்து. பாதுகாத்து பாருங்க, இதுல எவ்வளவு பேர் ஒரு அபிஷேகம் இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. நீங்க பாதுகாக்கப்படணும், நீங்க உயிரோடு இருக்கணும். ஏன் தெரியுங்களா? அடுத்த ஆசீர்வாதங்கள் வரணும்னு சொன்னா தேவன் முதல்ல உங்களை பாதுகாக்கணும். யாரையா பாதுகாக்கிறதுக்கு நான் ஏன் வாசிக்கணும்? இப்போ அவனை பாதுகாத்து, எவனை பாதுகாத்து? அவனை உயிரோடு வைப்பார், எவனை வைப்பார்? என்னதான் உங்களை படிக்கப்ப நான் படிக்கிறேன். கர்த்தர் எதுவாரை பாதுகாத்து எதுவாரை உயிரோடு வைப்பார். ஆமென். அதனால தான் நான் ஆராதனை முடிஞ்சுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன? நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அடுத்தது, எதுவாரை பூமியில் பாக்கியம் உள்ளவனாக வைத்திருக்கிறார். எதுவாருடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் எதுவாரை ஒப்பு கொடுக்க மாட்டீர். கரங்களை தட்டுங்க. இப்ப எதுக்காக தேவன் வேலி எடுத்து பாதுகாக்கிறார் சொன்னா, முதல்ல உங்களை உயிரா வைக்கணும்.
ஆமேன். ரெண்டாவது, உங்களுக்கு பாக்கியம் உண்டாகணும். ஆமேன். மூணாவது, உங்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு உங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமேன். அதுக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் வேலி அடித்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். இப்போ எகிப்தில் பாருங்களேன், சங்கார தூதன் வந்தபோது அந்த சங்கார தூதன் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காத்துக்கொள்ள தேவன் ஒரு வேலியை உண்டாக்கினார். அந்த வேலி யாருக்கா தெரியுங்களா? ஏனுங்க? ஆமா, வேலி இயேசுவின் ரத்தம். ஆமேன். அந்த வேலியை எடுத்து இவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு மேல பூசிக்கினாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டை சுத்திலும் பூசி கொண்டாங்க. இப்ப சங்கார தூதன் அந்த வேலிக்குள்ள அவனால நுழைய முடியல. அப்ப இன்றைக்கும் உங்களையும் என்னையும் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலி போடுறாரு. அது என்ன தெரியல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்துதான் சாத்தான் உங்களை தொட முடியாது, சத்துரு உங்களை தொட முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. அப்ப பாருங்க, இது சாதாரண ஒரு ஜெபம். பாருங்களேன், இப்போ நமக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கர் மேல ரத்தத்தை பூசலாமா, பூசக்கூடாது. லைட் மேல பூசலாமா, பூசக்கூடாது. ஆனா உங்களுடைய விசுவாசம் ஒண்ணுக்கு. இப்போ நீங்க ஒரு துசி எடுத்துன்னு போறீங்க, ஒரு ராந்தேவுக்காக போறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை பார்க்க போறீங்க, உங்களுக்கு ஒரு நன்மை வேணும். அந்த நன்மை பாதுகாப்பா முதல்ல இருக்கணும். அதை சாத்தா திருட்ட உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ நான் ஒரு பேப்பர் காரியமா போறேன். நான் போறேன்னு சொன்னா அந்த பேப்பர் காரியத்திற்கான பதில் பாதுகாக்கப்படணும். ஏன்னா அந்த பதிலை திருடத்துக்கு பிசாசு அலைஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசுவின் ரத்தம் இருக்கு பாருங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போறேன், என் மேல இயேசுவின் ரத்தம். ஆமா, நான் சந்திக்க போற நபர் மேல, ஆமா, எனக்குன்னு வைத்திருக்கிற நன்மை, அந்த நன்மையை ரத்த கோட்டுகளை வைத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருக்கும் திருடக்கூடாது, எந்த சாத்தானும் திருடக்கூடாது, எந்த மனுஷனும் அது மேல கண்ணு வச்சு அதை திருடக்கூடாது. காரணம், அந்த நன்மை உம்முடைய பிள்ளைக்கு தேவைப்படுகிறது. இதை நம்ம ஜெபிக்கிறது இல்லை பாருங்க. ஆமேன். அப்போ நீங்க போறீங்க, மொழி தெரியாத ஒரு இடம், யாருங்க உங்களுக்கு மொழியை பேசுவா? பேச முடியாது. நீங்க போங்க, ஒரே வார்த்தை தான் பேசுவீங்க. அந்த ஒரு வார்த்தையில 1000 அர்த்தங்களை அந்த மனுஷனுக்கு தேவன் புரிய வைப்பார். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்காக பாதுகாக்கப்படணும். அதற்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். துன்மார்க்கனுடைய ஆசை அழிஞ்சிடும், நீதிமானுடைய ஆசையும் அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் வருது பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆசை அழிஞ்சு போடுங்க. உங்களை கெடுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்களை தள்ளி விட்டுட்டு நான் முன்னாடி வரணும்னு நினைக்கிற ஒருத்தனுடைய ஆசையும் நிறைவேறாது. ஆனா நீதிமானா இருக்கிற உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு முடிப்போம். ஏன் பாதுகாக்கிற தெரியுங்களா? ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கரங்களை தட்டுங்களேன். தேவன் உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் வேலி அடித்து வைத்து காத்துக்கொள்றாருன்னு சொன்னா பூரண சமாதானம். சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தை நீ இழந்து விட்டு வந்திருக்கிற, எந்த சமாதானத்தை நீ இழந்து விட்டு வந்திருக்கிற, எந்த ஒரு நன்மையை நீ இழந்து விட்டு சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கின்ற வேலி, அதை கேளுங்க. உங்க வீட்டை சுற்றிலும் அந்த வேலி போடப்பட வேண்டும். ஆமென். எழுந்து நின்று அப்படியே கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வீட்டை சுற்றிலும் ரத்தம் என்கின்ற அந்த வேலி உண்டாகணும். அதுக்காக தான் கருவில் இருந்து நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், கருவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்து அந்த பாடலை பாட போகிறோம். அந்த பாதுகாப்புல விசேஷமா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருக்கிறது. உங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனத்திற்காக டாக்டர் கிட்ட போறீங்க. ஆமென். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுடைய பலவீனத்தை குறித்து டாக்டர்கிட்ட சொல்ல தெரியாது. ஆனா உங்களுக்கு சுகம் என்கின்ற பாதுகாப்பு அங்க பாதுகாக்கப்பட வேணும். பாருங்க, டாக்டர் சும்மா உங்களை தடையை பார்த்து ஏதோ ஒரு மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து பாதுகாக்கப்படணும். அந்த மருந்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வைக்கப்படணும். அந்த மருந்தை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு சுகம் உண்டாகும். தாயின் கருவில் அழியாதபடிக்கு இம்மட்டமாய் வேலி அடித்து பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் நரை முடி வயது வரையிலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க சுமக்க வல்லவராக இருக்கிற. கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்களேன். நன்றி செலுத்துங்க. செய்தி கேட்டீங்க, நன்றி செலுத்துங்க. வார்த்தையை ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் படியே எங்களை வேலி எடுத்து காத்து கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் ஒரு புறம்போக்கு நிலம் கிடையாது, நாங்க அனாமத்தா இருக்கிற நிலம் கிடையாது, நாங்க மாணவரியா இருக்கிற ஒரு நிலம் கிடையாது. எல்லாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போக. எங்க வீடு சந்தை வெளி கிடையாது, எங்க வீடு ஒரு மர்ஷே கிடையாது.
சண்டை களம் கிடையாது, ஒரு போர் களம் கிடையாது. எங்க வீடு உம்மாலே முன்குறிக்கப்பட்டது, எங்களுடைய குடும்பம் உம்மாலே பிரித்தெடுக்கப்பட்டது. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபையார் குடும்பம் உமக்கு சொந்தமான குடும்பம். நீர் எங்களை இரத்தத்தினாலே வேலையெடுத்து காத்துக் கொள்ளுகிறீர். இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே உணர்ந்தவர்களாக தாங்குகிறேன். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே என்னை கருவிலிருந்து தாங்கி வந்தேன். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தேன். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே உணர்ந்து பாடுவோம். கருவிலிருந்து தாங்கி வந்தீர். கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன், இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். ஒரு தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா இயேசையா. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறேன். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறேன். கண்மணி போல் கரைபடாமல் காத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா இயேசையா. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு கொடுக்கிறேன். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு எவ்வளவு நல்ல தகப்பன். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. அப்படியே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இந்த நேரத்துல இயேசையா ஏதாவது ஒரு துக்கத்தோடு கூட நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு துக்கத்தோடு, ஒரு கண்ணீரின் பாதையில, ஒரு கவலையின் மத்தியில இப்போது நீங்க இந்த இடத்துல நின்று கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. அப்படியே நீங்க தரிசித்து உங்களுடைய பாரங்களை எடுத்து அவர் மேல நீங்க வைத்து விடுங்களேன். அவருடைய அன்பின் அபிஷேகத்தினால உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன பாருங்க, தாயின் கருவில நீங்க அழியாம இப்ப உயிரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, அது அவருடைய அன்பு, அது அவருடைய கிருபை. உங்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்திற்கான ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்யும்படிக்காக கொண்டு வந்திருக்கிறார்.